இப்ப நடந்துட்டு இருக்க இஸ்ரேல் வார்ல ஈரான் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாவே தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள்க்கு ஸ்வான் ட்ரோன்ஸ் அதாவது பல்லாயிரக்கணக்கான ட்ரோன்ஸ வந்து இஸ்ரேலோட நாட்டுக்கு மேல பறக்க விடுறாங்க. இது எதுக்காக இப்படி பறக்க விடுறாங்க அப்படின்னா, இஸ்ரேலோட காஸ்ட்லியான மிசைல்ஸ் எல்லாத்தையுமே மிஸ்ஃபயர் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி பறக்க விடுறாங்க. இதனால இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் வந்து நம்ம ஈஸியா கம்மி பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க ஈரான். 2வதா மொசைக் டிஃபென்ஸ். அதாவது இஸ்ரேல் நெறைய ஏஐ யூஸ் பண்ணி அட்டாக் பண்றதுனால, இவங்க ஒரே இடத்துல ஆர்மி பேஸ வச்சிருந்து சண்டை போட்டாங்க அப்படின்னா, ஈஸியா இஸ்ரேலால அத தோற்கடிக்க முடியும் அப்படின்றதுனால, இவங்க என்ன பண்றாங்க, இவங்களோட ஆர்மி பேஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு மூலையிலயும் சின்ன சின்ன குரூப்பா இருந்து சண்டை போடுறாங்க. இதனால ஒரு இடத்துல அட்டாக் நடந்தாலும், மத்த இடத்துல இருந்து ஈஸியா எனிமி வந்து அட்டாக் பண்ண முடியும் அப்படின்ற இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேர்ல்டுல நெறைய கண்ட்ரீஸ்களுக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் மூலியமா தான் க்ரூட் ஆயில் சப்ளை நடந்துட்டு இருக்குது. இப்ப ஈரான்ல இருந்து நெறைய கன்னி வெடிகள வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல வந்து டிப்ளாய் பண்றாங்க. இது எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னா, அது வழியா நெறைய போக்குவரத்து நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும், வேர்ல்டு ஃபுல்லா எக்கனாமிக்கல் கிரைசிஸ்க்கு உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஈரான். இது மாரியான இன்ஃபர்மேட்டிவான விஷயத்துக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.